वरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் திவக்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியோமோகதஸ்ததிராணிதினாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதாபிதா யோதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிருலம் பிரணமாமி மூர்த்தா. பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனிம் பிரணதோஷ்மி நித்யம். குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமக ஸ்வசர்மமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் யுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளி எருத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை இனிச்சேரும் வழி எருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. வல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பரமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிப்படைந்து துணிந்தவன் பல்கலையோ ராமன் வந்த ராமானுசன் சர்ணாரவிந்தம் ராமன் நிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமதுல்யம் ராமநாமவராணனே ராமநாமவராணன ஓம் நம. அடியனுடைய நமஸ்காரங்கள். ராமானுஜனுடைய விருத்தாந்தத்தை பார்க்க இருக்கிறோம். குரு பரம்பரையிலே ராமானுஜனுடைய விருத்தாந்தம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய ஆச்சாரியார்கள் வர்ணிக்கும் போது சொல்லுவார்கள், குரு பரம்பரை என்பது ஒரு ஆரம், அதாவது ஒரு மாலையாக எடுத்துக்கொண்டால் அதிலே நடுநாயகமாக அதிலே பதித்திருக்கக்கூடிய ஒரு வைரமோ முத்தோ அந்த கல் போன்று பிரகாசிப்பது ராமானுஜர். நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனிகள் வரை குரு பரம்பரை என்பது நீண்டு வரும். நாதமுனிகள் தொடங்கி வரும்போது ஆளவந்தார், ஒரு ஆளவந்தாருடைய சரிதம் ஒரு ஓரளவு நீண்டது. ஆனால் ராமானுஜர் உடைய சரிதமானது மிகவும் நீண்ட ஒரு பயணம். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், மற்ற ஆச்சாரியார்களுக்கெல்லாம் இவர் திலகமாக திகழ்ந்தார். ராமானுஜருக்கு என்று பல சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு என்றால், ராமானுஜருக்கு பல்வேறு பெயர்கள் ஏற்பட்டன. ஒவ்வொரு பல பட்டங்களை பெற்றவர். அடியார்களால் பல வகைகள் கொண்டாடப்பட்டவர். ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் அவருடைய ஆச்சாரியார்கள் ஒரு பக்கம், அடியவர்கள் ஒரு பக்கம், 2 பேரிடம் பாராட்டு பெற்றவர். இன்னொன்று, பகவானுடைய சங்கல்பத்தினால ஆழ்வார்களால் அனுகிரகிக்கப்பட்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன்,
மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம், சுவாமி, உங்களுக்கு ஒரு விக்கிரகம் செய்து நான் வழிபட வேண்டும் என்று நினைக்கிறேன். நாளை நீ தாமிரபரணியிலே குளிக்கும்போது உனக்கு தாமிரபரணியிலே ஒரு விக்கிரகம் கிடைக்கும், எடுத்து வா என்றார். மதுரகவி ஆழ்வார் ஸ்நானம் செய்துவிட்டு எழும்போது தாமிரபரணியிலே ஒரு விக்கிரகம் அவர் கையிலே கிடைத்தது. அந்த விக்கிரகத்தை பார்த்தா நம்மாழ்வாருடைய திருமேனி மாதிரியே இல்லை. உடனே அதை எடுத்து வந்து நம்மாழ்வாரோட விண்ணப்பிக்கிறார். சுவாமி, இந்த திருமேனியை பார்த்தா உங்களுடைய திருமேனி மாதிரி இல்லையே, ஆனால் நான் உங்களுடைய திருமேனியை இல்லவா வணங்க வேண்டும் என்று நினைத்தேன் அப்படின்னு சொன்னப்ப நம்மாழ்வார் சொன்னார், இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் கிடைத்து ஒரு அவதாரம் நிகழப் போகிறது. ஆதிசேஷனுடைய அம்சமாக பூமியிலே இவர்தான் வந்து வைஷ்ணவத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பக்கூடியவர், ஜெகதாச்சாரியார். அப்படிப்பட்ட பூரணர்னு அவருக்கு பேர். ஆகவே இவரை இங்கே ஸ்தாபித்து விடு, உலகம் இவருடைய வரவை எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இன்றைக்கும் அந்த விக்கிரகம் இங்கே இருக்கு. ஆழ்வார் திருநகரில் மதுரகவி ஆழ்வாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம். பின்காலத்தில் அப்புறம் அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்காக இன்னொரு விக்கிரகம் செய்வார்கள். மாதிரி தாமான திருமேனி, தமருகொந்த திருமேனின்னு சொல்வார்கள். அந்த அவர் காலத்துக்கு முன்னால் கிடைத்த விக்கிரகம் ஒன்று, அவர் காலத்திலேயே அவருக்கு செய்யப்பட்ட விக்கிரகம் ஒன்று. அது இன்றைக்கும் ஸ்ரீவிரும்புதூரில் இருக்கு. அதனால் அது ஒரு சிறப்பு உண்டு. பல்வேறு பட்டங்களையும் பல்வேறு சாதனைகளையும் பெற்றவர். இந்த வைஷ்ணவத்தை பரப்புவதற்காக தன்னுடைய உயிரையே பணயமாக வைத்து அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்தன. அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் மீறி வைஷ்ணவத்தை ஸ்தாபித்தவர். தான் கொண்ட கொள்கையில் திடமான நம்பிக்கை உள்ளவர். இன்னொரு இவருக்கு சிறப்பு என்னென்றால், இந்த ஆச்சாரியார் தான் இமயம் முதல் குமரி வரை சென்று வைஷ்ணவத்தை பரப்பினவர். கால்நடையாகவே ஒவ்வொரு ஊருக்கும் சென்று வைஷ்ணவத்தை பரப்பியவர். ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் பகவான் எல்லோருக்கும் சொந்தமானவர் என்று தாழ்ந்த குலத்தினருக்கும் பகவானுக்கு கோயில் கைங்கரியங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்தவர். அடுத்தது, கோவில்களிலே நம்முடைய அரும்பாடுபட்டு கிடைத்த பிரபந்தங்களை அது அழியாமல் இருப்பதற்காக கோவில்களிலே திருவிழாக்களோடு அதை சம்பந்தப்படுத்தியவர். அது வரைக்கும் பிரபந்தம் என்பதை அவரவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பெரிய பெரிய பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுவார்களே தவிர, அவர்கள் பாராயணம் பண்ணுவார்களே தவிர, அதை எல்லா சாமானியர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதை விஸ்தாரமாக விரிவடை செய்து எல்லா கோவில்களிலும் உற்சவங்களை நடத்த சொல்லி, அந்த உற்சவங்களில் பகல் 10 ராப்பத்து என்ற உற்சவங்களை பிரித்து பகல் 10 2000 ராப்பத்தில் 2000 சொல்ல வேண்டும் என்ற நியதியை கொண்டு வந்து அதை 20 நாட்களும் தொடர்ந்து உற்சவங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று கோயில்களுக்கு வரைமுறை ஏற்படுத்தியவர். அந்த கோயில்களுக்கு பிரதானமாக தலைமை கோயிலாக ஸ்ரீரங்கத்தை ஆக்கியவர். அவர் ஸ்ரீரங்கத்தில் தங்கி இருந்தப்ப ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடத்தி நம்மாழ்வாருக்கு சிறப்பும் செய்தவர். நம்மாழ்வார் உற்சவம் என்றே வேடுபரி உற்சவம் என்றே உண்டு. அப்படி அதே போல் கோயிலுடைய கைங்கரியங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும், கோயில் திருவிழாக்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தியவர். கோயில் நிர்வாகத்தையே எடுத்துக்கொண்டவர்.
மற்றவர்கள் கோயில் நிர்வாகத்தை எடுத்துக்கல, அவர்கள் மடம் ஸ்தாபித்தார்கள், கோயிலுக்கு போவார்கள், வணங்குவார்கள், அதோட சரி. இவர் கோயில் நிர்வாகத்திலே தலையிட்டார். அதனாலே அவருக்கு உயிருக்கு கூட ஆபத்து வந்தது. ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பலராலும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தது. அதையெல்லாம் மீறி இந்த வைஷ்ணவத்தை ஸ்தாபிப்பதற்காக நெறிமுறைப்படுத்தியவர் அவர். ஏன்னா இதெல்லாம் தெரிந்து கொண்டு போனால் தான் அந்த கதையினுடைய போக்கு தெரியும். இன்றைய தினம் ராமானுஜருடைய அவதாரமும் சிறப்புக்களை மாத்திரம்தான் சொல்ல போகிறேன். அடுத்த வாரத்தில் தான் அவருடைய பிரபாவங்கள் தொடரும். அப்படித்த நம்முடைய ராமானுஜர், இவருக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நாம் கண்கூட பார்த்தது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆகி இப்பொழுது 1000 இது ராமானுஜருடைய அவதாரத்துலேருந்து 1000வது வருஷம். இந்த வருஷம் மிக சிறப்பான வருஷம். நம்மெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஹைதராபாத் நகரத்தில் ராமானுஜருக்கு 108 அடி உயரத்தில் பெரிய சிலையும் பெரிய மண்டபங்களும் கட்டி அங்கே பிரபந்தங்களை எழுதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் போய் திறந்து வைத்தார். 1000 வருடங்கள் கழித்தும் நமக்கு நம்முடைய நினைவில் நிற்பவர் அவர். இன்னொன்று, நான் கண்ணார கண்டது என்னன்னா, கடவுளே இல்லை என்ற நாஸ்திக கருத்து கொண்டவர்களை கூட கவர்ந்தவர் அவர். பார்த்தோம் அனுபவத்தில். கடவுளையும் இந்து சமய மரபுகளையும் கேலி செய்தவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த கருணாநிதி அவர்கள். ஆனால் அவரையே ஈர்த்த பெருமை ராமானுஜருக்கு உண்டு. அவர் கடவுள் மறுப்பு கொள்கையும் இந்து சமய மறுப்பு கொள்கையையும் கொண்ட அவரையே ராமானுஜர் ஈர்த்து அவருடைய அந்திம காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் ராமானுஜர் என்ற ஒரு சீரியலே எடுத்தார். அது எடுத்து பாதி நடக்கும்போதே அவர் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சு விட்டார்னு வச்சுக்குவோம். ஆனாலும் ராமானுஜருடைய கதையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாத்திக கருத்து கொண்டவரையே ஆட்கொண்டவர். அதனால தான் நம்ம இன்றைக்கும் சொல்லுவோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடிப்போம். நாம் அனைவரும் உய்ய வேண்டும் என்றால் உடையவராகிய ராமானுஜருடைய திருவடியை சரணம் செய்ய வேண்டும் என்பது வைஷ்ணவ மரபு. வைஷ்ணவத்தை வெறுத்து, சொல்லப்போனால் சமயத்தை வெறுத்து வைஷ்ணவத்தை வெறுத்த அந்த கலைஞர் கருணாநிதி என்று சொல்லப்பட்ட அவரையே ஆட்கொண்டவர் நம்முடைய ராமானுஜர் என்றால், நமக்கு அவர் நம்மை ஆட்கொண்டதில் சிறப்பே, அது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமே கிடையாது. எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர். தன்னுடைய ஆச்சாரியருக்கும் தன்னால் பெருமை சேர்த்தவர். ஆச்சாரியர்களுக்கும் ராமானுஜரால் பெருமை. அருமையான சிஷ்யர்களை நமக்கு கொடுத்தவர். அவருக்கு ஏற்பட்ட அவருடைய சிஷ்யர்களினால் நமக்கு ராமானுஜருக்கும் பெருமை அடைந்தது, வைஷ்ணவமும் பெருமை அடைந்தது. அவருடைய சிஷ்யர்களுடைய பெருமையை இதை பின்னால் பார்ப்போம் அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னொன்று, ராமானுஜருடைய சம்பந்தம் இல்லாத வேறு யாருமே வைஷ்ணவத்தில் இருக்க முடியாது. ஆளவந்தார் தொடங்கி ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் அனைவரும் பின்னால் ராமானுஜருடைய சிஷ்யர்களாக கூட மாறிட்டார்கள். காரே கருணை ராமானுஜான்னு வரும். கருணையினால் வென்றவர். இவருடைய ஆச்சாரியராக இருந்தவர்கள் பல பேர் இவருக்கு சிஷ்யரானார்கள். தான் கொண்ட கருத்திலும் தான் கொண்ட கருத்திலும் தன்னுடைய எண்ணங்களை யாரிடமும் எந்த வகையான சமரசமும் இன்றி வெளிப்படுத்தியவர். அதனால்தான் துவைதம், அத்வைதம், வசிஷ்டாத்வைதம். அத்வைதம் என்பது சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டது. துவைதம் என்பது மாத்வாச்சாரியாரால் நிறுவப்பட்டது. இவருடைய சித்தாந்தத்தை வசிஷ்டாத்வைதம் என்று சொன்னார்கள்.
கீதைக்கு விளக்கவுரை எழுதினார். பல்வேறு பாஷ்யங்களை கொடுத்தார். அந்த பாஷ்யங்கள் கொடுப்பதற்காக அவர் பல்வேறு நூல் நிலையங்களுக்கு சென்று ஆராய்ச்சி எடுத்து குறிப்பெடுத்து அதற்காக காஷ்மீரத்திற்கு சென்று ஓலைச்சுவடிகளை எடுத்து வந்தார். அழிந்து போன பல ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாமர ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர். நாளடைவில் இந்து மதத்திலே தாழ்ந்த ஜாதியினர் ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடாது என்று ஒரு வழிமுறை வந்த காலத்திலே அதை உடைத்தெறிந்து தாழ்ந்த ஜாதியினரை வேறு வேறு பெயர்களில் சொன்ன குலத்தை மாற்றி அவர்களை திருக்குலத்தார் என்று பெயரிட்டவர். திருக்குலத்தார் என்றால் பகவானுடைய குழந்தைகளை சேர்ந்த குலம். மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு குலத்தை சொன்ன பொழுது இவர் பகவானுடைய குலத்தை, பகவானுடைய குழந்தைகள் அவர்கள். அதான் நம்முடைய காந்தியடிகள் பின்பற்றும் போது ஹரிஜன் என்றார். ஹரியுடைய ஜனங்கள். பின்னால் மகாத்மா காந்தி ஹரிஜன், ஹரியாகிய மகாவிஷ்ணுடைய குழந்தைகள் என்று அவர் சொன்னார். ஆனால் இவர் அதற்கு முன்னாலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குலத்தார்னு பெயர் வைத்தார். அவர்களை திருக்குலத்தார்னு அழைக்கணும். திரு என்பது மகாவிஷ்ணு மகாலட்சுமியை குறிக்கும். மகாலட்சுமியுடைய குழந்தைகள். ஏனென்றால் நமக்கு அவர்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டு நமக்கு உணவளிக்கக்கூடியவர் தொழிலை கொண்டவர்கள். பல்வேறு தொழில் மூலமாக நாம் உயிர் வாழ்வதற்கு, நம்முடைய செல்வங்களை விருத்தி செய்வதற்கு அவர்கள் இருப்பதால் அவர்கள் திருக்குலத்தார், மகாலட்சுமியுடைய குழந்தைகள், மகாவிஷ்ணுவுடைய குழந்தைகள் என்று பெருமையாக சொன்னவர். பெருமாளை சேரிகளுக்கும் கொண்டு சென்றவர். அந்த காலத்தில் சேரிகள் பக்கம்னா, சேரி என்பது தெரியும் அந்த காலத்தில். அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும், வயக்காடை ஒட்டி இருக்கும். அவர்கள் தொழில் விவசாய தொழிலாக இருக்கனால வயக்காட்டை ஒட்டி ஊருக்கு தள்ளி இருக்கும். அந்த காலத்தில் கோவில்கள் ஊருக்கு நடுநாயகமாக இருக்கும். கோயிலை சுற்றி உள்ள பிரகாரங்களே ஒரு 3-4 பிரகாரங்கள் இருக்கும். இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி போனோம்னா தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனோம்னா தெரியும். கோயிலை சுற்றியே 5-6 பிரகாரங்கள் இருக்கும். அதை சுற்றி வந்தாவே ஒரு நாள் ஆகிடும். இந்த உற்சவங்களில் பெருமாளை சேரிகளுக்கும் ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு வர முடியாதவர்கள் தங்களுடைய பணியினால் பெருமாளை பார்க்க முடியாமல் இருந்தவர்களுக்கு பெருமாளையே கொண்டு போய் சேர்த்தவர். இதெல்லாம் பின்னால் வரும். அப்போ அது அவர் வாழ்ந்த 125 ஆண்டு கிட்டத்தட்ட வாழ்ந்தார். அந்த வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் வைஷ்ணவத்தை தினமும் பரப்பி கால் தோய நடந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதும் நடந்து சென்று பரப்பியவர். கிட்டத்தட்ட சங்கரரும் அப்படித்தான். அவரும் அதே மாதிரி தான். அவர் அத்வைத சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு போனார். இவர் வசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்பினார். ஆனால் சங்கரரை விட ராமானுஜர் மிக எளிமையாக எல்லோரையும் கவர்ந்தவர். சங்கரரை விட ராமானுஜருக்கு சில சிறப்புகள் உண்டு. இன்னொன்று, சங்கரரை குறிப்பிடும்போது சிவனுடைய அம்சமாக சொல்லுவார்கள். ஆனால் ராமானுஜர் என்பவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று நிரூபித்தவர். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய ஆரம்பகால நிகழ்வுகளை சொல்லி ராமானுஜரோடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் நம்ம குரு பரம்பரையில் கதையாக இருக்காது, காட்சிகளாக கண்ணு முன்ன இருக்கும். அவர் ஆச்சாரியனை எப்படி மதித்தார், சிஷ்யர்கள் எப்படி மதித்தார், ரெண்டுக்கும் நடுநாயகமாக அவர் எப்படி இருந்தார், தன்னுடைய ஆச்சாரியனுக்கு எப்படி அவர் புகழ் சேர்த்தார், தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எப்படி ஆச்சாரியனாக
நடந்து கொண்டார். அடுத்தது அவருடைய சிஷ்யர்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை சரியான ஒரு சாலையை அமைத்து கொடுத்தவர். அதனால தான் வைஷ்ணவம் இன்றும் தலை தூக்கி நிற்பதற்கு இன்னைக்கு சாதாரணமான ஒருத்தர்கிட்ட போய் வைஷ்ணவம் என்று சொன்னால் ராமானுஜரை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ராமானுஜருடைய அவதாரத்தை, அவருக்கு பல்வேறு பெயர்கள், ராமானுஜர், உடையவர், எம்பெருமானார், கோயிலன்னார், பாஷ்யக்காரர், இப்படி பல்வேறு பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு செயல்கள் அவர் செய்த பொழுது அவருக்கு அன்பர்கள் அவரை ஒவ்வொரு பெயரிலே அழைத்தார்கள். அந்த ஒவ்வொரு பெயருக்கும் அவருக்கு ஒரு காரணம் உண்டு. காரியத்தோடு ஒரு காரியத்தை செய்த உடனே அவருக்கு அங்கே அந்த பட்டம் கிடைத்தது. ஆச்சாரியார்கள்லேயே உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டப்பட்டவர் இவர் தான். குழந்தையிலிருந்து கடைசி காலம் வரை அவருக்கு உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வெளிமதத்தினராலும் வந்தது, புற சமயத்தாராலும் வந்தது, அதே வைஷ்ணவர்களாலும் வந்தது. வைஷ்ணவத்தில் சீர்திருத்தம் செய்த வேண்டும் என்று செய்து அவர் செஞ்சதனால வைஷ்ணவத்திலேயே அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். அதில் குறிப்பாக திருவரங்க கோவிலில் அவர் கோவிலில் நடைமுறைகளை எல்லாம் மாற்றி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி பிரபந்தங்களை கோயிலில் இசைக்க வைத்தவர் அவர்தான். இந்த பிரபந்தங்கள் முதலிலே அழிந்து போனது. அழிந்து போன பிரபந்தங்களை நமக்கு மீட்டு கொடுத்தவர் நாதமுனிகள். அவர் தான் போய் ஆழ்வார் திருநகரில் இருந்து நம்மாழ்வார் மூலமாக பிரபந்தங்கள் கிடைத்தது. அந்த பிரபந்தங்களை ஓலைச்சுவடிகளாக பின்னால் அவர் ஏற்படுத்தி சிஷியர்களுக்கு கொடுத்தார். அது ஆளவந்தார் மூலமாக இந்த பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்கள், அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் ஆளவந்தார் அவர்கள் பல்வேறு வடிவங்களில் ஏற்படுத்தினார், பல்வேறு கிரந்தங்களை ஏற்படுத்தினார். ஆனால் உடையவர் அந்த பிரபந்தங்கள் எப்பொழுதும் மக்களுடைய காதிலே இசைத்து கொண்டிருக்க வேண்டும், ஒவ்வொரு வைஷ்ணவனுடைய வீட்டிலும் பிரபந்தங்கள் இசைக்கப்பட வேண்டும், அது ஒரு கோவில் சொத்து அல்ல, ஒரு தனிப்பட்ட நபர்களின் சொத்து அல்ல என்று அதை ஒவ்வொரு இல்லங்களிலும் எப்படி சொல்ல வேண்டும், எந்தெந்த பாசுரங்களை சொல்ல வேண்டும் என்று வரையறுத்து கொடுத்தவர். இன்றைக்கு நாமெல்லாம் வீட்டில் நித்தியானுசந்தானம் என்று ஆழ்வாருடைய பாசுரங்களை சொல்லி பெருமாளுக்கு நம்ம பூஜை செய்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அந்த நெறிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய ராமானுஜர். கோவில்களிலே எந்தெந்த பாசுரங்களை எப்படி சொல்ல வேண்டும், எந்தெந்த காலங்களில் எந்தெந்த பாசுரங்களை அனுசந்திக்க வேண்டும், எந்தெந்த உற்சவங்களிலே எந்தெந்த பாசுரங்களுக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்படுத்தினார். இவர் ஏற்படுத்தினதனுடைய பலனாக இன்றைய தினம் எல்லார் வீடுகளிலும் வைஷ்ணவர் என்றால் முன்னால் ஒரு பிராமணர்கள் என்ற குறிப்பை மாறி மகாவிஷ்ணுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டு திருமண நெற்றியில் தரித்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள் தான். அதனால தான் சொல்லும்போது வைஷ்ணவர்களுக்குள் எந்த வகையான பேதமும் இருக்கக்கூடாது, ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாது. பெருமாளை தன்னுடைய பதியாக ஏற்றுக்கொண்டு பெருமாளையே தஞ்சமாகி சரணாகதி பண்ணியவர்கள் அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள். அதனால் வைஷ்ணவர்களில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு பேதம் இருக்கக்கூடாது என்ற நடைமுறையை கொண்டு வந்தவர். இன்றைய தினம் நான் சொல்லுகிறது இதுக்காக சொல்லலை. நாயுடுக்கள், ராஜுக்கள், யாதவர்கள் என்று பல்வேறு பிரிவினர்கள், ஏனென்றால் சங்கரர் காலத்தில் அவரால் சைவம் தலைத்து நின்றது. வைஷ்ணவம் என்பது ஒரு புரியாத தத்துவமாக, அது ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுடைய சொத்தாக இருந்தது வைஷ்ணவம்.
அதை எளிமைப்படுத்தி சாதாரண பாமரனுக்கும் வைஷ்ணவம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு வந்தவர். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கொஞ்ச நாள் ராமநாதபுரம்ங்கிற இடத்துல இங்கே கோயம்புத்தூரில் ஒரு கோயிலில் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தேன், ஆஞ்சநேயர் சன்னதியில். அந்த கோயிலை நிர்வகிப்பவர்கள் தேவர்கள். அந்த அத்தனை தேவர்கள் அவர்கள் ஒரு பஜனை கோஷ்டி மாதிரி வைத்துக்கொண்டு அந்த கோயிலை நிர்வாகம் அவர்கள் தான் செய்கிறார்கள். அருமையாக உற்சவங்கள் நடத்துவார். என்னுடைய ஆஞ்சநேயர் சன்னதியில் தான் பஜனை நடக்கும். அந்த பஜனையில் அவர்கள் பிரபந்தங்களை மாத்திரமே பாடி பஜனை பண்ணுவார். பிரபந்தங்களுடைய அத்தனை பிரபந்தங்களுடைய பாசனங்களை சொல்லி எனக்கே கொஞ்சம் வெக்கமாக கூட இருக்கும். நமக்கு தெரியாத அருமையான பாசுரங்கள் அழகாக ராகம் போட்டு பஜனை பண்ணுவார். அப்போ எனக்கெல்லாம் அப்போ தோணும், இந்த எங்கள் ஊரில் தேவர்கள் என்றால் அடிதடி சேண்டை போடுவாங்க அப்படின்னு தான் பேர். ஆனால் அவர்களை பக்திமயமாக்கி அவர்களும் உடலெல்லாம் திருமணம் தரித்து பஜனை என்ன, பாடல்கள் என்ன, அதிலும் குறிப்பாக பிரபந்தத்தையே மற்ற ஓரிரு பாடல்கள் தான் பாடுவார்கள் தவிர பெரும்பாலும் ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20-30 பாசுரங்களை பாடுவார்கள். இந்த நிலையை கொண்டு வந்தவர் அவர். அதுமாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் ஏமாத்தான். சில ஊர்களில் நாயுடுகள் பண்ணுவார்கள், சில ஊர்களில் யாதவர்கள் பண்ணுவார்கள். அப்போ இந்த பிரபந்தங்களையும் வைஷ்ணவ சம்பிரதாயங்களையும் இல்லங்களில் எப்படி பூஜை பண்ணணும், பெருமாளுக்கு சாலிகிராமத்தை எப்படி பூஜை பண்ணணும், அதாவது வடமொழி தெரியாவிட்டாலும் சாலிகிராமத்தை வச்சு பூஜை பண்ணலாம். புருஷ சுத்தம், ஸ்ரீ சுத்தம், இது மாதிரி மந்திரங்கள் தெரியாவிட்டால் கூட ஒரு சாதாரண பிராமணர் அல்லாதவர்கள் கூட சாலிகிராமத்தை வைத்து அதில் பெருமாளை ஆராதிக்கக்கூடிய உரிமையை கொடுத்தவர் அவர். என்னுடைய நண்பர் ஒருவர், நண்பர்னா எனக்கு நண்பர் இல்லை, என்னுடைய மனைவியுடைய தோழியுடைய கணவர் நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். அவர் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போய் எல்லாத்தையும் பெருமாள் சேவிக்கக்கூடியவர். கடைசி வரைக்கும் அவர் சாலிகிராமங்களை நேபாளத்திலிருந்து கிடைத்த கிட்டத்தட்ட 10-12 சாலிகிராமங்களை வைத்து பூஜை பண்ணவர். அவர் இறந்து போன உடனே அவருடைய மனைவி, இந்த சாலிகிராமங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கள் கணவர் குழந்தை மாதிரி நினைத்து பூஜை செய்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி என்று என்னுடைய மனைவியிடம் சொன்னபோது நான் சொன்னேன், ஆஹா, ஒரு ஆள் பூஜிக்கப்பட்ட சாலிகிராமம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு கொடுங்கோனே. எனக்கு அந்த 10 ஏற்கனவே என்னிடம் ஒரு 4 சாலிகிராமங்கள் வைத்து நான் பூஜை பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ அவர் 12 சாலிகிராமங்கள் எனக்கு கிடைத்தது அவர் மூலமாக. இப்போ 16 சாலிகிராமங்களை வைத்து தினசரி நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 12 சாலிகிராமங்கள் இருந்தால் அந்த இடம் ஒரு கோவில், அது ஒரு திவ்ய தேசம்னு பேர். 12 சாலிகிராமங்களை வைத்து ஒரு வீட்டில் கிரகத்தில் பூஜை பண்ணால் அந்த வீட்டுக்கு ஒரு திவ்ய தேசம், அதாவது ஒரு புனிதமான கோயில். இப்போ காஞ்சிபுரம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், அந்த அந்த இடங்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை அந்த வீட்டில் இருக்கணும். ஏன்னா 12 வகையான பெருமாள் அங்கே குடியிருக்கிறதாக அர்த்தம். எனக்கே ஒரு குறை இருந்தது, குறைந்த சாலிகிராமங்களை வைத்து நம்ம பூஜை பண்ணுறோமே அப்படின்னு. அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக இப்போ சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு 12 சாலிகிராமங்கள் கிடைத்து நான் பூஜை பண்ணும்போது தினசரி 16 சாலிகிராமங்களை வைத்து பூஜை பண்ணேன். அப்போ எனக்கு தோணுது, நான் வைஷ்ணவனாக, அதிலும் குறிப்பாக பிராமண குலத்தில் பிறந்த என்னால் 4 சாலிகிராமங்களை வைத்து கிட்டத்தட்ட 30-40-50 வருஷமாக நான் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் வேறொரு குலத்தில் பிறந்த அந்த நாயுடு சம்பிரதாயத்தில் பிறந்தவர் 12 சாலிகிராமங்களை அவருக்கு எப்படித்தான் தெரியுமோ தெரியல, இல்லாட்டி சாஸ்திரங்களை கேள்விப்பட்டாரா, இல்லாட்டி சொன்னது 12 சாலிகிராமங்களை வைத்து அவர் இருந்த வீட்டை ஒரு திவ்ய தேசமாக ஆக்கி தினசரி பூஜை பண்ணியிருக்கார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ராமானுஜர் தான். அப்படிப்பட்ட ராமானுஜர்
அப்படி அவதாரத்தை மாத்திரம் சொல்லி இன்றைய தினம் நிறைவு செய்கிறேன். ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே ஏற்கனவே பார்த்தோம், அவருக்கு பிரதான சிஷ்யர்களாக பல பேர் இருந்தார்கள். அந்த சிஷ்யர்களிலே பெரிய நம்பிகள், போன வாரம் அதை பார்த்தோம். பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர், திருக்கட்சி நம்பிகள், இப்படி ஒரு 5-6 சிஷ்யர்கள். இந்த ஆளவந்தாருக்கு பின்னால் பார்ப்போம். ஆளவந்தாருக்கு வந்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, வைஷ்ணவத்தை நன்றாக வழிநடத்தி செல்ல ஒருவர் வேண்டுமே என்று தவித்து கொண்டிருந்தார். யாரிடம் நமக்கு பின்னால் இந்த வைஷ்ணவத்தை முழுமையாக ஒப்படைப்பது? ஏனென்றால் அவருடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தரிலும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதனால் அந்த தன்னுடைய சொத்தாகிய கிரந்தங்களையும் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அவர் என்ன பண்ணார்னா 5-6 பேருக்கு பிரித்து கொடுத்தார். ராமாயணத்தை பற்றி முழுமையாக விளக்கம் சொல்லி திருவரங்க பெருமாள் அரையர், அவருடைய குழந்தையாகிய திருவரங்க பெருமாள் அரையர் கொடுத்தார். யோக ரகசியங்களை பெரிய நம்பிகளுக்கு கொடுத்தார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு திருமந்திர உபதேசம் பண்ணார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த சொத்துக்களை ராமானுஜரிடம் ஒப்படைக்கிறார்கள். பின்னால ராமானுஜர் திரட்டிய அந்த அத்தனை அமுதங்களையும் சொத்துக்களையும் எல்லாருக்கும் வாரி இறைத்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே பெரிய திருமலை நம்பிகள் இருந்தார். அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு 2 சகோதரிகள், பூமி பிராட்டி என்று அழைக்கப்பட்ட காந்திமதி, இன்னொன்று பெரிய பிராட்டி என்று அழைக்கப்பட்ட 2 பேர் அவருக்கு உடன் பிறந்த சகோதரிகள். இதில் பூமி பிராட்டி என்ற காந்திமதியை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கேசவ சோமயாஜி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். பெரிய பிராட்டியை பக்கத்தில் இருக்கக்கூடிய, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மழலை மங்கலம்ங்கிற கிராமத்தில் உள்ள கமலநாயன பட்டர் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து சித்திரை மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதியிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆதிசேஷனுடைய அம்சமாக கேசவ சோமயாஜி அவர்களுக்கு ஸ்ரீபெரும்புதூரிலே ஆதிசேஷனுடைய அம்சமாக ராமானுஜர் அவதாரம் பண்றார். இந்த குழந்தை பிறந்த உடனே தாய் மாமனாகிய திருமலை நம்பிகளுக்கு குழந்தை பிறந்த செய்தி கிடைக்கிறது. அவர் விரைந்தோடி வந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து திருமலையில் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். திருமலை அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு அப்புறம் பார்ப்போம், அதை சொல்கிறேன் எப்படின்னு. திருமலையிலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர் திருமலையிலிருந்து செய்தி கேள்விப்பட்டு வந்து 11ஆவது நாள் அந்த குழந்தையை வாரி எடுத்து அந்த குழந்தையுடைய தேஜஸை பார்த்து, ஆகா, இந்த குழந்தை ஆதிசேஷனுடைய அம்சமாக சிவந்த மேனியும் நீண்ட கைகளும். ஆனால் சிறப்பு என்னன்னா, ராமனுடைய கைகள் முழங்காலுக்கு கீழே இருக்குமா. நீண்ட கைகள் உள்ளவர்கள்லாம் ஒரு வித்தியாசமானவர்கள். ராமானுஜர் அப்படி நீண்ட கைகளோடு பார்ப்பவர்களை ரமிக்கக்கூடிய நிலையில் இருந்தான். அதனால் பார்த்தார் இவர். உடனே அவருக்கு இளையாழ்வார் என்று பெயர் வைக்கிறார். இளையாழ்வார்னா லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் யாருடைய அம்சம்? ஆதிசேஷனுடைய அம்சம். ஆதிசேஷனுடைய அம்சம்தான் இலக்குவன். இந்த இலக்குவன்னு பெயர் வைக்காமல் இளையாழ்வார் என்று பெயர் வைக்கிறார். அதை சொல்லும்போது தான் ராமனுக்கு அனுஜன்கிறனால ராமானுஜன்னு பேர். ராமனுக்கு அனுஜனாக
ராமனுக்கு தாசனாக, ராமனுக்கு அடிமையாக இருந்தவன் லக்ஷ்மணன். அதனால் அதை சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது ராமானுஜன். ஆனால் இளையாழ்வார் என்பது அவருக்கு வைத்த பெயர். ரெண்டும் ஒன்று தான். சமஸ்கிருதத்தில் ராமானுஜர். ஆனால் இந்த ராமானுஜருங்கிற பெயர் ரொம்ப பாமரன்னு கூட அறிமுகமான பெயராயிடுச்சு. இளையாழ்வார் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஊன்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அதே சில காலம் கழித்து இவர் போயிட்டார். அங்கே பெரிய பிராட்டி என்ற இன்னொரு சகோதரிக்கு கமலநாயன பட்டர் என்பவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தைய அந்த செய்தி கேட்டு மறுபடியும் வருகிறார். 11ஆவது நாள் அந்த புண்ணியாஜனம் பண்ணக்கூடிய நாளில் அந்த குழந்தையை பார்த்து எடுத்து, இந்த குழந்தை நிச்சயமாக அந்த ராமானுஜனுக்கு துணையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும், இளையாழ்வாருக்கு அனுசரணையாக இருக்கும் என்ற கருத்திலே கோவிந்தன் என்று பெயர் வைக்கிறார். 2 குழந்தைகளும் மிக சிறப்பாக வளர்கிறது. கல்வி பயிலக்கூடிய வயது வருகிறது. இருவரும் ஓரிரு வயது தான் வித்தியாசம். இந்த உரிய பருவத்திலே 2 குழந்தைகளுக்கும், அதாவது இளையாழ்வாருக்கும் கோவிந்தனுக்கும் உபநயனம் செய்விக்கிறார்கள். உபநயனம் செய்வித்தவுடன் இவர்களை வேதம் பயில்வதற்கு யாராவது ஒரு நல்ல குருவிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, அதே காஞ்சிபுரத்திலே அத்வைத சித்தாந்தம், நல்லா தெரிஞ்சுக்குவோம், அத்வைத சித்தாந்தத்திலே மகா பண்டிதர், அவர் பேர் யாதவ பிரகாசர்னு பேர். அவர் ஒரு அத்வைதி. அத்வைதம் என்றால் கடவுள் ஒன்று, அவரே ஈஸ்வரன், அதாவது சிவபெருமான் என்ற தத்துவத்தை கொண்ட சங்கரருடைய சித்தாந்தம். ஆனால் வேதமெல்லாம் சொல்லுவார்கள், வேதம் முழுவதும் வேதத்துக்கு, ஆனால் அவர்கள் அத்வைத சித்தாந்தத்தோடு சொல்வார்கள். சங்கர பகவத்பாதால் அவரும் கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்கார், அவரும் பஜகோவிந்தம் எழுதியிருக்கார், அவரும் பெருமாளை எழுதியிருக்கார். அவரும் பெருமாளை நிந்திக்கவோ பெருமாளை தள்ளி வைக்கவோ இல்லை. சங்கரரும் கீதா பாஷ்யம் எழுதியிருக்கார். ஆனால் அது அத்வைத சித்தாந்தத்தோடு எழுதப்பட்டது. ராமானுஜர் வசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று நிர்ணயித்தார். பின்னால் அது தெளிவாக பார்ப்போம். அதில் சில மாறுபாடுகள் கூட வரும் பின்னால். அதாவது அந்த விளக்க உரைகளில் வரும். அது பின்னால் ராமானுஜர் எந்த இடத்துல வேறுபடுகிறார்னு சொல்லி, வசிஷ்டாத்வைதம் எந்த வகையில் அவர் பரப்பப்பட்டது என்பது பின்னால் பார்ப்போம். அந்த யாதவ பிரகாசரிடம் இருவரையும் வேதம் பயில்வதற்காக, ஏனென்றால் அவர் 4 வேதங்களிலும் மகா பண்டிதர், எந்த வேலை குறைவில்லாதவர். அவர் மிக வேத சாஸ்திரங்களையும் பிரமாணங்களையும் மிக நன்கு அறிந்தவர். ஆனால் என்னன்னு கேட்டால் சித்தாந்தம் மாறும். அவர் அத்வைத சித்தாந்தத்தினால் கவரப்பட்டு அவருடைய சில விளக்கங்களுக்கு ராமானுஜர் மறுப்பு சொல்லக்கூடிய இடம்லாம் வரும். அது பின்னால் வரும்போது பார்க்குறேன் எந்தெந்த இடங்கள்லன்னு சொல்லி பின்னால் வரும். அந்த யாதவ பிரகாசரிடம், ஏன்னா இங்கே ஒருத்தர் அவர் ரொம்ப பண்டிதர், அதனால் அவர் தான் அந்த பகுதியில் சிறந்த பண்டிதர். அவரிடம் இந்த 2 குழந்தைகளையும்
வேதம் பயில்வதற்கு இவர்களுடைய பெற்றோர்கள் சேர்க்கிறார்கள் என்ற அளவோடு நிறைவு செய்து யாதவ பிரகாசரிடம் இவர் வேதம் பயிலும் போது நடந்த விஷயங்கள், அவரோடு ஏற்பட்ட ஆச்சாரியனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தன்னுடைய குருவிடம், பின்னால் அவருடைய நிலை எப்படி வந்தது என்பது, அவருடைய வாழ்க்கை பயணத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அவருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் உள்ள தொடர்பு, பின்னால் அவர் சீடர்களிடம் அவர் உபதேசம் பண்ணது, ஆச்சாரியார்களிடம் பெற்ற விஷயங்களை அவர் சீடர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணார் என்பதை விரிவாக நாம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழித்தனம் சீரியல்லாத இறைவான் இதாராய் பறையலோரும் பாவாய். வெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவர் எம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.